இந்த கிளாஸில் ஸ்கேட்டர் டயக்ராமை யூஸ் பண்ணி கரோலேஷனை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற இந்த 4 கிராஃபுமே கரோலேஷனோட 4 டிஃப்ரெண்ட் லெவலை வந்து ஸ்கேட்டர் டயக்ராம் மூலமாக காட்டுது. இப்போ கரோலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள் இல்லைன்னா அவுட்புட் வேரியபிள் ஒய் அண்டு ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இல்லைன்னா ஒரு இன்புட் வேரியபிள் எக்ஸ், இது ரெண்டுக்கும் உள்ள லீனியர் அசோசியேஷனை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இப்போ நம்ம கிராஃபை பார்க்கும்போது கரோலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆரோட அப்சல்யூட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு டிஃபைனட் பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து வருது. ஒரு கரோலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆரோட வேல்யூ வந்து 0.9 இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு கரோலேஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஆரோட வேல்யூ 0.07 பார்க்குறத விட ஈஸியாக இருக்கு. ஸோ ஒரு கரோலேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ 0.5க்கு கீழே இருக்கும்போது ஒரு பேட்டர்னை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஒரு ப்ராசஸில் கரோலேஷன் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபஸ்ட்டு கிரேடு, அவங்களோட ஹை ஸ்கூலு அண்ட் அவங்களோட அண்டர் கிராஜுவேஷன் டைமில் அவங்களோட ஸ்டடீஸில் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கிறத வச்சு ஒரு கரோலேஷன் டெஸ்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த டெஸ்ட்டில் அண்டர் கிராஜுவேட் டைமில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கோர் பண்ணது எல்லாமே டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் ஃபஸ்ட்டு கிரேடில் ஸ்கோர் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இந்த டேட்டாவில் இருந்து கரோலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆரோட வேல்யூ 0.29 வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அண்டர் கிராஜுவேட் ஸ்கோர் அண்ட் ஹை ஸ்கூல் ஸ்கோருக்கு வந்து நடுவில் இருக்கக்கூடிய கரோலேஷன் பார்த்தீங்கன்னா 0.45. இதில் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூலோட ஸ்கோரு ஃபர்ஸ்ட் கிரேடோட ஸ்கோரை விட கரோலேஷன் வந்து ஹையாக இருக்கு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே வச்சு அண்டர் கிராஜுவேட் ஸ்டடியில் ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்டோட பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் கிரேட் ஸ்டூடெண்ட்டை விட நல்லா இருந்துச்சுங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. இப்போ இந்த கண்டிஷனில் வந்து கரோலேஷன் இருந்தாலும் ஆரோட 2 வேல்யூமே 0.85 விட கம்மியாக இருக்கிறதுனால ஸ்கேட்டர் டயக்ராம் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக ட்ரா பண்ணுறது ரொம்பவே கஷ்டம்.